வணக்கம் சார். என்னோட பேர் ஏழுமலை ஏஏஓ. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. சதீஷ்குமார். உங்கள் பேருங்கண்ணே? ராஜேந்திரன். ராஜேந்திரன் சதீஷ்குமார். கொண்டசமுத்திரம் இல்லையா? கொண்டசமுத்திரம். இப்போ வந்து எள்ளு வந்து பயிர் பண்ணியிருக்கீங்க. இப்போ போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க? 25 நாள் ஆகுது. 25 நாள் ஆகுது. இது உங்களுக்கு எள்ளுல எல்லா பராமரிப்பும் தெரியும் சாகுபடி செய்கிறவங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்கு விட தெரிஞ்ச நாளுங்களும் எல்லாமே விவசாயம் தான். அதனால் வந்து நம்ம வந்து விவசாயத்தை என்னென்ன செய்யணும்னு தெரியும். ஏக்கருக்கு 2 கிலோ எள்ளு வந்து பயன்படுத்துறது. அதை வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 11 செடி தான் இருக்கணுங்கிறது அதுவும் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் மறந்துருப்பீங்க. தெரியாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம 35 நாள் வந்து ஒரு 55 நாளுக்குள்ளே பூவும் பிஞ்சுமாக வரும். அந்த டைமில் என்ன பண்ணணும், தண்ணி வந்து கட்டிடணும். தண்ணி கட்டிட்டு நாளே தண்ணி கட்டிடணும். தண்ணி கட்டிட்டு மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே டிஏபி கிடைச்சல் ஏக்கருக்கு 1 கிலோ டிஏபி எடுத்தால் போதும். அது வந்து 10 லிட்டர் தண்ணியில் ஊற வைக்கணும். பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஊற வைக்கணும். ஊற வச்சு மறுநாள் 3 மணிக்கு, அதாவது 24 மணி நேரம் கழிச்சு, அடியில் இருக்கிற திப்பியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதை கொண்டாந்து நம்ம வயலில் போட்டுடணும். அந்த தெளிஞ்ச தண்ணியை மட்டும் எடுத்து ஒரு 12 டேங்க் 10 டேங்க்கு மேலே, தண்ணி அதிகமாக போகிறதுக்கு தப்பு கிடையாது. 10 டேங்க்னா கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் இருக்குமா? 100 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். இது ஒன்று செய்யணும். ரெண்டாவது இன்னொன்று நமக்கு புதுசாக என்னென்னு கேட்டிங்கன்னா, மேங்கனீஸ் சல்பேட்னு பார்த்தீங்கன்னா, எள்ளுடைய இந்த எண்ணெய் இருக்குது இல்லையா, நம்ம எண்ணெய் வந்து ஆட்டினோம்னா 50% கிடைக்கும். ஆனால் அந்த மேங்கனீஸ் சல்பேட்டு வந்து 35 நாள் 40 நாள் அந்த ரேஞ்சில் பூ வர டைமில் போட்டோம்னா, ஏக்கர் 2 கிலோ போட்டோம்னா அந்த எண்ணெய் சதவீதம் அதிகமாக வரும், எடை அதிகமாக வரும். மேங்கனீஸ் சல்பேட் அது ஸ்ப்ரே பண்ண தெரியல, மணல் கலந்து போட்டுட்டா போதும். மணல் கலந்து போட்டுட்டு தண்ணி கட்டணும். தண்ணி வைக்கும்போது அப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு வந்து டிஏபி கரைசல் அடிக்கிறதுக்கும் தண்ணி வச்சுருந்தாலும் போட்டுக்கிட்டு டிஏபி கரைசல் அடிக்கலாம். தாராளமாக செய்யலாம். மேங்கனீஸ் சல்பேட்டுங்கிறது ஏக்கருக்கு 2 கிலோ தான். அது போட்டுட்டு தண்ணி கட்டிட்டு திருப்பி நீங்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் கேப்பில் இந்த டிஏபி கரைசல் கொடுக்கலாம். ஏக்கருக்கு 1 கிலோ தான். ஆனால் நிலத்தில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நிலத்தில் தண்ணி கட்டிடணும். தண்ணி கட்டினா தான் செய்யணும். ஈரம் இருக்கணும். ஈரம் இருந்தால் செய்யணும். இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லுங்கள், நானும் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி. இது